செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் குமாரிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை 5:30 மணிக்கு செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் குமார் மட்டும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் கையெழுத்திட்டார். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது செந்தில் பாலாஜி இன்று காலையும் ஆஜராகவில்லை, அதே போன்று மாலையும் ஆஜராகவில்லை. அதனால செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார் என்பது குறித்து அசோக் குமாரிடம் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 1 மணி நேரமாக அசோக் குமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில அவர் அதன் பின்னர் விசாரணை முடிந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அவரிடம் செந்தில் பாலாஜி தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றார். குறிப்பாக ஏற்கனவே தாவேகா இந்த எம்எல்ஏ பேரம் வழக்கு தொடர்பாக 5 நாட்களாக செந்தில் பாலாஜி காலை மற்றும் மாலை வேளையில ஆஜராகி காவல் நிலையத்துல கையெழுத்திட்டு வந்த நிலையில இன்று மட்டும் அவர் காலையும் ஆஜராகவில்லை, அதே போன்று மாலையும் ஆஜராகவில்லை. அவருடைய சகோதரரிடம் இது குறித்து கேள்விகள் கேட்டபோது அவர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்காக தன்னிடம் செந்தில் பாலாஜி செல்வதாக கூறிவிட்டு சென்றார். அதன் பின்னர் அவர் தன்னிடம் ரூமுக்கு வரவில்லை எனவும் அவரை பற்றி தனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த செந்தில் பாலாஜி குறித்து தற்போது விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்னதாகத்தான் முன்ஜாமீன் கோரி ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அவர் தாக்கல் செய்திருந்தார். அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். அதன் மீதான விசாரணை நாளை வர இருக்கக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜி இன்று தாவேகா பேரம் வழக்கு தொடர்பாக அவர் ஆஜராகவில்லை என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை திருவல்லிக்கேணி போலீசார் எடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.